நான் இப்பொழுது உங்கள் மீது தேவனுடைய வார்த்தை என்கிற சால்வையை வீசுகிறேன். மற்றும் நான் சொல்லுகிறேன், இன்றிலிருந்து நீங்கள் தீர்க்கதரிசிகளாக மாறுகிறீர்கள். இது ஒரு பிரமிப்பான நேரம் என்றே நான் சொல்லுவேன். தன் மீது சால்வை விழுந்த உடனே எலிசா என்ன செய்கிறான்? ஒரு குறிப்பிட்ட அழைப்பு எனக்கு வந்துவிட்டது, என் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை வந்துவிட்டது என்ற ஒரு காரியத்தை உணர்ந்தவனாக தன் தகப்பனிடமும் தாயையும் சென்று அவர்களுக்கு பிரியாவிடை கொடுக்கிறான், ஃபேர்வெல். அங்க என்ன நடக்கிறது பார்க்கிறோம். எலியாவின் சால்வை எலிசாவின் மீது விழுந்த பொழுது அவன் சந்நியாச வாழ்க்கையை தனக்குள்ளே உறுதிப்படுத்திக் கொள்கிறான். அது வரைக்கும் அவனுக்கு பல கனவுகள் இருந்திருக்கலாம்,